நண்பர்களுக்கு வணக்கம். தென்னை இது வெறும் மரம் அல்ல, ஒரு தலைமுறைக்கான சொத்து. வைத்தவன் வாழ்வான் என்று சொல்லுவாங்க. ஆனா சரியான தொழில்நுட்பம் இல்லைன்னா தென்னை நட்டா எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம வீடியோல தென்னைக்கன்று தேர்வு முதல் அறுவடை வரை உள்ள அனைத்து ரகசியங்களும் விரிவா பார்க்கலாங்க. முதலாவது தென்னைக்கன்று தேர்வு. தென்னையில நெட்டை, குட்டை மற்றும் கலப்பின அப்படின்னு 3 ரகங்கள் இருக்குதுங்க. நீங்க நெட்டை ரகத்தை நடவு பண்ணும்போது நீண்ட காலம் பலன் தரக்கூடியது. 60 ஆண்டுகள் நாம தொடர்ந்து காய்களை பறிக்கலாம். எண்ணெய் வித்திற்கு சிறந்த தேர்வு நெட்டை ரகம் தான். அடுத்தது குட்டை அல்லது கலப்பின ரகம். இளைஞருக்காக நீங்க வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்ப சிறந்தது குட்டை அல்லது கலப்பின ரகம். சீக்கிரமா பலன் தரக்கூடியது. தென்னைக்கன்று தேர்வு செய்து நடும்போது நம்ம கவனிக்கக்கூடியது 9 முதல் 12 மாத வயதுடைய கன்றுகளை தேர்வு செய்யணும். கன்றோட அடிப்பகுதி பருமனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குறைந்தது 6 to 8 இலைகள் இருக்கிற மாதிரி பார்த்து நடவு செஞ்சா அதிக லாபம் பெற முடியும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நடவு முறை, அதாவது பிளான்டிங் மெத்தட். குழி அளவு பொறுத்த வரைக்கும் சில பேர் 2 அடி 2.5 அடி போதுன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது 3 அடிக்கு 3 அடி இருக்கிற மாதிரி, அதாவது நீளம் 3 அடி, அகலம் 3 அடி, ஆழம் 3 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்க. இடைவெளி பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு 25 அடி இடைவெளி இருக்க வேண்டும். அதற்கு அதிகமா இருந்தா பரவாயில்ல, அதற்கு குறைவா இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அடியோரத்துல குழியில மேல்மண், 10 கிலோ மட்கி தொழு உரம், சிறிது வேப்பம் புண்ணாக்கு மற்றும் ஒரு பிடி சூப்பர் பாஸ்பேட் கலந்து வைக்கணுங்க. இதுவே போதும். தென்னைக்கு மிக முக்கியமானது தண்ணீர் தான், ஆனா அது தேங்கக்கூடாது. இதை நாம கவனம் செலுத்திக்கணும். தென்னைக்கு வட்டப்பாத்தி சிறந்ததா சொட்டு நீர் பாசனம் சிறந்ததானா? சொட்டு நீர் பாசனம் தான் சிறந்தது. ஒரு மரத்திற்கு நாள் ஒன்னைக்கு சராசரியா 40 to 50 லிட்டர் வரைக்கும் சொட்டு நீர் பாசனத்து மூலமா கொடுக்கலாம். இதுவே கோடை காலம் அப்படின்னா நம்ம 80 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். வட்டப்பாத்தி அமைச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப மரத்தை சுற்றி ஒரு 5 அடி நீளத்துல வட்டப்பாத்தி அமைச்சு கொடுக்கலாம். அடுத்ததா உர மேலாண்மை. ஒரு மரத்திற்கு ஆண்டுக்கு தேவையான உரம், வயது வந்த மரத்திற்கு தொழு உரம் 50 கிலோ போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா தலைச்சத்து, அதாவது யூரியா 1.3 கிலோ, மணிச்சத்து சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ இருக்கிற மாதிரி கொடுங்க. சாம்பல் சத்துக்கு பொட்டாஸ் 2 கிலோ கொடுக்கலாம். இது தென்னைக்கு மிக முக்கியமான உரத்துல ஒண்ணு. அடுத்ததா நுண்ணூட்டம். தென்னைக்கு டானிக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை வேர் மூலம் செலுத்தலாம். இதுவும் பாத்தீங்கன்னா வளர்ச்சி அதிகரிக்கக்கூடியது. தென்னையை அதிகமா தாக்கி வருமானத்தை குறைக்கக்கூடியது 3 தான். காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, வாடல் நோய். காண்டாமிருக வண்டு பொதுவா நடுக்குருத்தை சேதப்படுத்தும். மணல் கூட வேப்ப புண்ணாக்கு கலந்த கலவையை நம்ம குருத்துல வைக்கலாங்க. அடுத்தது சிவப்பு கூன் வண்டு. மரத்துல உள்ள துளை போட்டு அழிக்கக்கூடியது இந்த சிவப்பு கூன் வண்டு. இதை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க, பெரிய மரத்தையே அழிக்கக்கூடியது. வேர் மூல பூச்சிக்கொல்லி செலுத்தினா இதை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வாடல் நோய். தஞ்சாவூர் வயல்ட்னு சொல்லுவாங்க. வேப்பம் புண்ணாக்கு போட கலவையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால இதை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா ஊடுபயிர். ஊடுபயிர்ல நாம முதல் 5 ஆண்டுகளுக்கு நிலக்கடலை, உளுந்து அல்லது மஞ்சளை கூட பயிரிடலாம். இது கூடுதல் வருமானத்தை தரக்கூடியது. களைகளை பொறுத்த வரைக்கும் மரத்தை சுத்தி எப்போதும் களைகள் இல்லாம சுத்தமா வச்சுக்கணும். அடுத்ததா உப்பு போடுறது. சில இடங்களில் உப்பு போட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நாம ஒரு மரத்திற்கு 1 கிலோ போடும்போது காய்ப்பு திறனை அதிகரிக்கலாம். ஒரு நல்ல தென்னை மரம் சரியான பராமரிப்பு இருந்தா 5 to 7 வருஷத்துல நல்ல பலன் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். நன்றி.